ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம். நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆச்சா இல்லையான்னு அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க இந்த நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்க தான், நம்ம ஃபேமிலி தான். இப்ப நம்ம ஃபேமிலி வந்து 5000 நோக்கி போயின்னு இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க தான். சரி வாங்க, நம்ம வந்து சேனல் எப்ப ஆரம்பிச்சோம், எப்படி மானிட்டேஷன் ஆயிடுச்சு, மானிட்டேஷன் எவ்வளவு ப்ராப்ளம் வந்துச்சு, அதை பத்தி பார்க்கலாம் இப்போ. ஓகே வாங்க. நம்ம சேனல் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி தான் ஆரம்பிச்சோம். ஏப்ரல் 5, 2006 அப்பதான் ஆரம்பிச்சோம். இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதை வந்து ஒரு ஸ்டார்ட்டா சொல்லிடுறேன். வருஷனுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியாத இருக்கு, உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும். அப்ப வந்து நான் வந்து ரொம்ப மைண்ட் டிப்ரெஷன் ஆயிட்டேன். ஆயிட்டோட நான் என்ன பண்ணது எனக்கு ஒண்ணும் புரியல. டேப்லெட் போட்டாதான் தூங்குவேன். அந்த மாதிரி நிறைய எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. அப்ப வந்து யூடியூப் சேனல்லாம் பார்த்துனே இருப்பேன். அப்ப நினைப்பேன், நம்மளும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா வருஷனுக்காக. அது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப வேலைக்கு போறதும் இல்ல, எதுவுமே இல்ல. நம்ம வந்து இதை ஆரம்பிச்சா ஒரு ஹெல்ப்பா இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் இல்லைன்னா கூட போக போக வந்து கொஞ்சம் யூடியூப்ல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் சொல்லிட்டு தான் நான் இந்த சேனலே ஆரம்பிச்சேன். ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து ஆரம்பிச்சேன் இந்த சேனல். ஆரம்பிச்சுட்டு வந்து அதுல சும்மா என்ன போடலாம் சொல்லிட்டு தெரியவே இல்லை எங்களுக்கு. அப்புறம் சர்மி வந்து நான் டான்ஸ் ஆகி போடுறேம்மா சொல்லிட்டு டான்ஸ் ஆட பார்த்தா. அப்புறம் இல்ல, ஐயோ எனக்கு மாதிரியா இருக்குமா அதெல்லாம் சொன்னா. நான் சொன்னேன், சர்மி அதெல்லாம் ஒன்னே இல்ல, எல்லாரும் எவ்வளவு பேர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க சொல்லிட்டு. அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் மாஸ்க் தான் போட்டுன்னு ஓபன் பண்ணோம். சரி, ஆமா ஓபன் பண்ணோம் சேனல்ல. ஏன்னா வந்து அப்ப கொஞ்சம் கூச்சமா வெக்கமா இருந்துச்சு, நம்ம முகத்தை எப்படி எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் முகத்தை எப்படி காட்டுறது சொல்லிட்டு தான் நான் மாஸ்க் போட்டு தான் பண்ணோம் அது ஃபர்ஸ்ட். அப்புறம் சர்மி ஒரு டான்ஸ் ஆடினான், 2 டான்ஸ். அதை போட்டேன், பார்த்தா வியூஸே வரல, கம்மியா தான் வந்துச்சு. அப்போ ஒரு மாதிரியா இருந்துச்சு, என்னடா வியூஸே வரலன்னு. சரி நம்ம வந்து தொடர்ந்து போட்டுனே இருக்கலாம், இப்பதானே ஆரம்பம், இதுவே போட்டுனே இருக்கலாம் சொல்லிட்டு நாங்க போட்டுனே இருக்கோம். அப்ப வந்து அஹ், ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ஏஐ வீடியோ எடுத்து போட்டேன் நானு. ஏன்னா எனக்கு தெரியாது சேனல்ல என்னென்ன போடுது தெரியாது. அப்ப அந்த ஏவி வீடியோ வந்து ஷேர் சாட்டோ ஏதோ ஒண்ணு அந்த ஆப்ல இருந்து போட்டேன். சூப்பரா இருந்துச்சு. மீன் குழம்பு வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் போட்டேன். அது ஃபர்ஸ்ட் ஓடவே இல்ல. அப்புறம் பார்த்தா அது ஓடிச்சு, அந்த அந்த வீடியோ ஏஐ வீடியோ ஓடி ஒரு நிறைய வியூஸ் வந்துச்சு. எத்தனை வியூஸ்னா ஒரு 10,000 மேல வியூஸ் வந்துச்சு. அந்த 10,000 எனக்கு அது ஒரு அதிகமான வியூஸ் அந்த நேரத்துல. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா வந்து அதுல எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிச்சாங்க. நிறைய அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அப்பதான் ஸ்டார்ட். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எங்களால லைவ் போட முடியல ஃபர்ஸ்ட்னா. இல்ல, அந்த ஏஐ வீட்ல இருந்து 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. நாங்க சேனல் ஆரம்பிச்சு அப்புறம் 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. சரி லைவ் போடலாம். எல்லாம் சொல்றாங்கல்ல யூடியூப்ல 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டா லைவ் போடலான்னு. சரி லைவ் போடலாம்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆனா லைவ் போட முடியல. அப்புறம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே என்னென்னவோ பாக்குறோம், பண்ணல. அப்புறம் சர்மி என்ன பண்ணா, ஒரு ஒரு வாட்டி யூடியூப்ப வந்து பாத்துனே இருந்தா. இந்த லைவ் போடுறது எப்படி சொல்லி தருவாங்கல்ல சொல்லிட்டு பாத்துனே இருக்கும்போது ஒரு 2, 3 நாள் தொடர்ந்து பார்த்தா கண்டே பிடிக்க முடியல எப்படின்னு. அப்புறம் ஒரு நாள், ஒரு 3வது நாள் வந்து பார்த்தா ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வீடியோல வந்து லைவ் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மெயில் அனுப்பணும் யூடியூபுக்கு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க. நடுவுல வந்து தொண்டை எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், உங்களுக்கே தெரியும் பாதி பேருக்கு. அதால தான் எனக்கு இதுவா இருக்கு. சாரி. அதால வந்து சர்மி வந்து யூடியூபுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சா. இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஒரு எத்தனை ஒரு ஃபுல் இதுவா ஒரு இது பேரா மாதிரி அனுப்பிச்சாங்க. அத வந்து சர்மி வந்து அவங்களுக்கு வந்து இது அனுப்பிச்சா, மெயில் அனுப்பிச்சா. மெயில் அனுப்பிச்சு மறுநாளே வந்து எங்களுக்கு ஒரு அந்த லைவ் போடுற 24 hours. லைவ் போடுற ஆப்ஷன தொட்டா வந்து வேற மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் எல்லாம். அப்புறம் இது மெசேஜ் அனுப்பிச்சிருந்த மெயில் அனுப்பிச்சோன்னா வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து லைவ் ஓப்பன் ஆகும் சொல்லிட்டு வந்துருந்துச்சு. சரி சொல்லிட்டு வெயிட் பண்ணினே இருந்தோம். அப்புறம் மறுநாள் பார்த்தா லைவ் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ரொம்ப ஜாலியாயிடுச்சு. ஐயோ பரவாயில்லையே, நம்மளுக்கும் வந்து லைவ் போடுற ஆப்ஷன் வந்துச்சே சொல்லிட்டு. ஆனா அப்ப வந்து நம்ம சேனல் வந்து 50 சப்ஸ்கிரைபர் மேல ஒரு 55 பேர் வந்துட்டாங்க அப்போ. சரி சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் லைவ் மணி ஒரு எத்தனை மணிக்கு போட்டோம்? ஃபர்ஸ்ட் லைவ் வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி போட்டோம் ம். ஃபர்ஸ்ட்னா. அது போட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா? லைவ் போடுவோமா? எங்களுக்கு லைவ் போடவே தெரியாது. லைவ் போட்டு அது கட் பண்ணிடுவோம் அந்த லைவ. கட் பண்ணிட்டு கட் பண்ணா ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி கூட மாட்டோம். ஆமா. தலைகாணி வச்சு கீழ வச்சிருவோம் அப்படியே. புரியவே புரியாது எங்களுக்கு அப்பலாம். அப்புறம் வந்து லைவ் போட ஆரம்பிச்சோம். லைவ் போட ஆரம்பிச்சு யாருமே வரல லைவ்ல. என்னடா இது லைவ்ல யாருமே வரல சொல்லிட்டு முழிச்சுன்னு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு தம்பி வந்தாரு. அவர் பேர் வந்து சொல்ல விரும்பல. அவரு வந்தாரு. அவரு வந்துட்டு வந்து, "அக்கா இப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் லைவ் போட்டா. நீங்க தொடர்ந்து போடுங்க" அப்படி சொன்னாரு. அப்ப தொடர்ந்து போட்டுனே இருப்போம். அந்த லைவ் என்ன பண்ணுவோம், 10 நிமிஷம் போடுவோம், கட் பண்ணுவோம். ஏன்னா வியூஸ் வரமாட்டாங்கல்ல. 10 நிமிஷம் போடுவோம், கட் பண்ணிடுவோம். அந்த மாரி கட் பண்ணி போட்டுனே இருந்தோம். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சாங்க நம்மளுக்கு. வர வைக்கும்போது எங்களுக்கு தெரியாது.
இந்த யூடியூப்ல வந்து லைவ் இந்த வியூஸ் போட்டா காசு வந்துரும் சொல்லிட்டு நாங்க நினைச்சுன்னு இருக்கோம். ஆனா அப்படி இல்லையா? யூடியூப்ல வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வரணுமா? 500 சப்ஸ்கிரைபர் வந்தா 3000 வாட்ச் ஹவராம். 1000 சப்ஸ்கிரைபர் வந்தா 4000 4000 வாட்ச் வாட்ச் ஹவராம். இது எங்களுக்கு தெரியாது. என்னடா இது 4000 வாட்ச் ஹவர் சொல்றாங்களே சொல்லிட்டு எனக்கு புரியவே புரியல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லைவ் போடும்போது வாட்ச் ஹவர்ஸ் எடுத்தாதான் இது ஃபுல் மானிட்டேஷன் ஆகும். அதுக்கு நான் லைவே போடல. நாங்க ஃபர்ஸ்ட் சும்மா தான் போட்டோம். அந்த 1 மாசம் வந்து சும்மா தான் லைவ் சும்மா போட்டோம். தான் போட்டோம். எதுக்குன்னா வந்து லைவ் போட்டா காசு வரும். அப்படி சொல்லிட்டு தான் போட்டோம். எங்களுக்கு தெரியாது. இந்த லைவ்க்கு வந்து அதான் இப்ப நம்ம இந்த காசு ரூல்ஸ் இருக்கு. நம்ம காசு சம்பாதிக்கணும்னா வந்து இதெல்லாம் நம்ம ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. சும்மா லைவ் போட்டோம். சரி லைவ் போட்டா காசு வரும் போல சொல்லிட்டு போட்டோம். அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரு வர ஆரம்பிச்சாங்க. வர ஆரம்பிச்சு உங்களுக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சா? மானிட்டேஷன் ஆச்சா? கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப எங்களுக்கு புரியல. மானிட்டேஷன் என்னது சொல்லிட்டு கேட்கும்போது, அப்புறம் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் என்னன்னு. அதுல ஒரு சில பேர் சொல்லுவாங்க மானிட்டேஷன்லாம் இப்படி நீங்க வேணா நெட்ல பாருங்க சொல்லிட்டு. அப்பதான் பார்த்தா 500க்கு 3000 மானிட்டேஷனா? மானிட்டேஷன் என்னது 3000 வாட்ச் ஹவர், 1000க்கு 4000 வாட்ச் ஹவர். சரி நம்ம இந்த வாட்ச் ஹவர எடுக்கணும் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த வாட்ச் ஹவருக்காக. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த சேனல் தொடங்கி 1 மாசம் வந்து நல்லா வியூஸ் போச்சு எங்களுக்கு. சூப்பரா போச்சு வியூஸ். எனக்கு அப்பலாம் தெரியவே தெரியாது. வியூஸ் போனோம் அப்படி இப்படி தெரியாது. வியூஸ் போனாதான் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதெல்லாம் தெரியவே எங்களுக்கு தெரியாது. தெரியாது. சரி நம்ம போடலாம். இனிமேல் நம்ம மானிட்டேஷன் எடுக்கணும் சொல்லிட்டு அது ஒரு இதுல லைவ வந்து நல்லா கொண்டு போலாம்னு சொல்லிட்டு போடுற நேரத்துல தான் வந்து எங்களுக்கு வியூஸ் கம்மியாயிடுச்சு. டவுன் ஆச்சு. டவுன் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு தெரியாது யூடியூப பத்தி. யூடியூப்ல வந்து இப்படிலாம் இருக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் வந்து சரி சொல்லிட்டு அப்ப கூட அந்த 1 மாசமா வந்து எவ்வளவு பேர் தெரியுமா இருப்பாங்க நம்ம சேனல்ல? 10 பேரு, 6 பேரு, 7 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அதிகமா வரவே மாட்டாங்க. புது ஆளுங்க வந்து வரவே இல்ல. ஒருத்தவங்க கூட இன்னொன்னு வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த 1 மாசம் போட்டோம் பார்த்தீங்களா? அந்த 1 மாசம் போட்டதிலேயே சப்ஸ்கிரைபர் கட கட கடன்னு வர ஆரம்பிச்சாங்க. அந்த 1 மாசத்துல நாங்க 2000க்கு மேல சப்ஸ்கிரைபர் ஏத்துட்டோம். அதுக்கே எல்லாம் சொல்லுவாங்க, "எப்படி நீங்க 1 மாசத்துல இவ்ளோ சப்ஸ்கிரைபர் ஏத்திட்டீங்க? எங்களாலலாம் எடுக்க முடியலையே!" அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னடா இப்படிலாம் சொல்றாங்களே சொல்லிட்டு, சரி சொல்றவங்க சொல்லட்டும். நம்ம பாட்டுன்னு நம்ம லைவ் போட்டுன்னு இருக்கலாம். சொல்லிட்டு நாங்க போட்டுன்னே இருக்கோம். 1 மாசம் ரொம்ப எங்களுக்கு டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல அப்போ. அப்ப எங்க கூட வந்து ஒரு 10 பசங்க இருப்பாங்க. ஒரு அண்ணன், தம்பிங்கலாம் இருப்பாங்க. அவங்க தான் சப்போர்ட் பண்ணி எப்பவுமே லைவ்க்கு வருவாங்க, பேசுவாங்க, ஜாலியா இது பண்ணுவோம். நாங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து லைவ் எப்படி போடுவோம்னா வந்து 12 மணி லைவ் ஒண்ணு போடுவோம். அப்புறம் வந்து காலைல ஈவினிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 8:30க்கு போட ஆரம்பிச்சோம். லைவ் போட்ட ஸ்டார்டிங்ல. அப்புறம் வந்து 2 லைவா போடலாமே பிரிச்சு. 8:30 இல்ல 10:30 மணிக்கு போட ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட்டுமா? ஃபர்ஸ்ட்டா? ம். ஞாபகம் இல்ல. 8:30 மணிக்கு போட ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது வந்து 10:30 மணிக்கு போட அதான் 8:30 மணிலேருந்து தள்ளிட்டு 10:30 மணிக்கு போட ஆரம்பிச்சோம். சரி சொல்லிட்டு கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, "என்ன நீங்க ஒரு லைவ் மட்டும் போடுறீங்க. அத வந்து ஒரு லைவ் தான் போடுறீங்க. இந்த மாரி இருந்தா மானிட்டேஷன்லாம் வாங்க முடியாது உங்களால" சொல்லிட்டு, "நீங்க சமையல் செய்வீங்கல்ல, அதையும் ஒரு லைவா போடுங்க" சொல்லிட்டு ஒருத்தவரு எங்களுக்கு ஐடியா குடுத்தாரு. இப்ப வந்து அந்த வந்து சரி சொல்லிட்டு நம்ம சமையல் செய்றோமேன்னு சொல்லிட்டு அத ஒண்ணு போட்டோம். போட்டுட்டு அப்புறம் பார்த்தா, வியூஸ் வந்து கம்மியா தான் வரும் சமையல் லைவ்க்கு. ஒரு 400, 500 பேர் தான் வருவாங்க. சரி இருக்கட்டும் சொல்லிட்டு அது வந்து ஒரு 1 மாசம் போட்டோமா? 1 மந்த் கன்டினியூஸா போட்டோம். அப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு போட்டோம். அதுக்கும் இவ்ளோ பேர் தான் வருவாங்க. சரி இருக்கட்டும். எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம விடாமுயற்சிய வந்து சொல்லுவாங்கல்ல, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு. அந்த மாரி போட்டுன்னே இருந்தோம். போட்டுட்டு இந்த 1 மாசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம். வியூஸே வராது. சப்ஸ்கிரைபரே ஏறாது. ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே! வியூஸே வரமாட்டேது. சப்ஸ்கிரைபரே வரமாட்டேதுன்னு. அப்புறம் 1 மாசம் நடுவுல அடிக்கடி அந்த வாட்ச் ஹவர போய் பார்ப்பேன் நானு. வாட்ச் ஹவர் வந்துச்சா? வாட்ச் ஹவர் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச் ஹவர் வந்து எப்படி தெரியுமா ஏறுச்சு? 100, 90 ஒரு ஒரு நாளைக்கு 100 ஏறும், 90 ஏறும் அந்த மாரி ஏறுச்சு. நெறைய இன்கிரீஸ் ஆச்சு. அப்புறம் வந்து டிக்ரீஸ் ஆச்சு ஆ வாட்சஸ். அப்புறம் பார்த்தா நாங்க இந்த 3000 தொடம்போது 3000 தொட போறோம். பார்த்தா கம்மியாயிடுச்சு. ஒரு நாளைக்கு 40 தான் வரும். ஒரு நாளைக்கு 30 வரும். என்ன சாமி இப்படி இருக்கு ஒரு சொல்லிட்டு நாளைக்கு 20, 10 கூட வந்திருக்கு. ஒரு நாளைக்கு வரவே வராது. அப்புறம் நினைப்போம், சரி நம்ம இது விடக்கூடாது. நம்ம வந்து கஷ்டப்படணும். நம்ம வந்து கஷ்டப்பட்டா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டோம். 3000 வாட்ச் ஹவர் வந்துச்சு. அப்பதான் வந்து என் பர்த்டே வரப்போகுது. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி. ஆமா. பர்த்டே வரப்போகுதுன்னா ஒரு 4, 5 நாள் முன்னாடி. அப்பதான் சர்மிக்கு ஸ்கூலுக்காக அலைஞ்சுன்னு இருக்கும். அப்பதான் வந்து அது வந்துச்சு வாட்ச் ஹவர். 3000 உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வந்துச்சு. நாங்க என்ன பண்ணோம், எங்களுக்கு தான் தெரியாதுல்ல இந்த யூடியூப பத்தி. சரி அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு, அப்பயே அப்ளை பண்ணிடலாம். அப்பயே பண்ணிடலாம். அப்புறம் போயிட போகுது சொல்லிட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டோமே போயிட போகுது சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப வந்து ஓகே பண்ணிட்டோம் கரெக்ட்டா. செகண்ட் ஸ்டெப்ல இருக்கு.
எல்லாமே பண்ணிட்டோம். பேரு, அட்ரஸ் எல்லாம் குடுத்துட்டு, 3வது வந்து அதுல வந்து ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க. சர்மி வந்து அத சொல்லாம விட்டுடுச்சு. ஏன்னா நாங்க வந்து வேற ஒரு யூடியூப பார்த்து தான் அத வந்து அப்ளை பண்ணோம். சரி அப்ளை பண்ணலாம் பார்த்தா ஃபோன் நம்பர விட்டு சொல்லிட்டு மறுபடியும் நான் அது பின்னாடியே எடுக்கலாம். அத ரிட்டர்ன் எடுத்து பார்ப்பாங்கல்ல. சொல்லிட்டு எடுத்து பார்த்தா, எடுத்து போயிடுச்சு. ஃபுல்லா எடுத்து போயிடுச்சு. பார்க்கறதுக்கு நான் வந்து வேற இது பண்ணிட்டேன். டெஸ்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லா போயிடுச்சு. போயிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆயிடுச்சு. அது ப்ரோகிரஸா? ப்ராசஸ். ப்ராசஸ் எனக்கு வராது இங்கிலீஷ்ல அதான். ப்ராசஸ் அந்த இது காட்டுது. எனக்கா ஒண்ணுமே புரியல. ஐயோ! என் பர்த்டேக்கு 3000 வாட்ச் ஹவர் வந்து வரணும். ப்ராசஸ்ன்னு போட்டு 2 ஆர் 4 வீக்ஸ்ன்னு காட்டிடுச்சு இதுல. 2 ஆர் 4 வீக் காட்டிச்சு. நான் என்ன நெனச்சேன், நம்ம மானிட்டேஷன் வந்து என் பர்த்டேக்கு எடுத்துறணும் சொல்லிட்டு ஒரு விடாமுயற்சியில நான் போட ஆரம்பிச்சேன். போட ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது இந்த மானிட்டேஷன் வந்து இப்படி ஆயிடுச்சே! நான் பர்த்டேக்குள்ள வரணுமே முருகர்லாம் வேண்டுறேன். ஏன்னா நான் முருகர் ரொம்ப பிடிக்கும். முருகர்லாம் வேண்டுறேன். முருகா என்ன முருகா இப்படி ஆயிடுச்சு? என் பர்த்டேக்கு வரும்னு நெனச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு முருகா சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் பார்த்தா, ஒரு YouTubeல போயிட்டு ஒரு சர்ச் பண்ணேன். அதுல ஒருத்தவங்க வந்து YouTube பத்தி சொல்லி தரேன் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து போட்டிருந்தாங்க. சரி வேணாம். அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? சொல்லிட்டு காசு ஆகுமா? காசு தரணும்னு சொன்னாங்க சொல்லிட்டு, அப்புறம் வந்து இந்த YouTubeப பத்தி நெறைய இருக்கும்ல. வீடியோ போட்டிருப்பாங்கல்ல பெரிய பெரிய ஆளுங்கலாம். அவங்களதெல்லாம் பார்த்தேன். பார்த்ததுக்கு அவங்க போட்டிருந்தாங்க. இது 2, 3 வாரம் போட்டிருக்குல்ல. அது வந்து சும்மா தான் அது. அது வந்து சும்மா அந்த ஒரு ப்ராசஸா? அது ஒரு ப்ராசஸ். ப்ராசஸ் அது. நைட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துரும். சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி சொல்லிட்டு வெயிட் பண்ணினே இருந்தோம். அப்புறம் நைட் லைவ் போட்டோம். நைட் லைவ். லைவ் போட்டுட்டு, நைட் லைவ் முடிச்சுட்டு பார்க்குறேன். அது ப்ராசஸ் வந்து டிக் போட்டுச்சு. அதே மாதிரி வந்து செகண்ட் ப்ராசஸ்க்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து இந்த வீடியோஸ்லாம் போடக்கூடாதா? ஏஐ வீடியோ போடக்கூடாதா? ஆமா. அந்த அந்த இந்த வீடியோஸ்லாம் இத போடக்கூடாதா? மறந்துட்டேன். ஆமா இத மறந்துட்டேன். அந்த செகண்ட் ப்ராசஸ் காட்டுச்சுல்ல. அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ப்ராசஸ் எதுக்கு காட்டுதுன்னா வந்து, அது இப்பயே சொல்லலாமா? யூடியூப் வந்து அப்புறம் செக் சொல்லலாமா? பண்ணுமா? இப்ப வந்து என்ன அது ப்ராசஸ் எப்படி காட்டுனா வந்து, நம்ம சொல்றாங்க அந்த ப்ராசஸ் எதுக்குன்னா வந்து நம்ம YouTube வந்து நம்ம இத வந்து செக் பண்ணுமா. செக் பண்ணாது. தேர்ட்ல தான் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே பண்ணும். செகண்ட்ல செக் பண்ணாது. செகண்ட்ல செக் பண்ணாது. அது வந்து ஓகே ஆயிடுச்சு செகண்ட்ல. 3வது ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஃபுல் நம்ம சேனல்ல இருக்க எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுமாம். நம்ம எந்த மாரி கன்டென்ட் போட்டுருக்கோம், எந்த மாரி வீடியோ எதனா ஒரு போட்டுருக்கோம். சேனல் நேம் இருந்துச்சுன்னா, அந்த சேனலுக்கு ஏத்த மாரி தான் வீடியோஸ்லாம் போடணுமா? ஆமா. இப்ப நான் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் பத்தி போடலாம். இதே நான் குக்கிங் சேனல் வச்சிருந்தா, குக்கிங் மட்டும் தான் போடணும். வேற எதுவுமே போடக்கூடாது. போட்டா மானிடைசேஷன் கட் ஆயிடும். கட் ஆயிடுமா. அப்ப வந்து நான் என்ன போட்டிருந்தேன் வந்து, முருகர் பாட்டு நெறைய போட்டிருந்தேன். வேல் வச்சு. வேல் வச்சு அது மாரிலாம் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து இப்ப தேர்தல் வந்துச்சுல்ல, அப்ப விஜய் பத்திலாம் போட்டிருந்தேன். அது மாரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு YouTubeல வந்து சொன்னாங்க. அதெல்லாம் என்ன பண்ணேன், அந்த 2வது ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. 3வது ப்ராசஸ்ல வந்து இதெல்லாம் செக் பண்ணுமா YouTube. அப்ப என்ன பண்ணேன், எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு வியூஸ் அழிச்சுட்டேன். போன நிறைய இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டோம். இது இல்லாம நான் லூசு மாரி என்ன பண்ணேன், நான் பண்ண ஷார்ட்ஸ்லாம் வந்து YouTubeல வந்து அந்த ரோஸ் வச்சு, பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்லாம் வச்சு போட்டிருந்தேன். தெரியாம அதையும் அழிச்சு விட்டேன். நெறைய வியூஸ் போச்சு அதெல்லாம். வியூஸ் போனது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். சரி அவளுக்கு தெரியாதுல்ல. கட் பண்ணி விட்டு 3வது ப்ராசஸ வந்து YouTube செக் பண்ணுது. ஏன்னா வந்து YouTubeல வந்து இந்த மாரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. ஒண்ணு முருகர பத்தி ஏன்னா ஒரே கன்டென்ட்ட வந்து நம்ம அடிக்கடி போடக்கூடாதாம். ஏன்னா ஒரே கன்டென்ட்ட ரிப்பீட்டட் கண்டென்ட்ஸ்னு சொல்லி ஆ இது கொடுத்துருவோம். இது குடுத்துருவாங்களாம். அப்புறம் வந்து கட்சிய பத்தி வந்து அடிக்கடி போடக்கூடாதாம். பொலிட்டிக்கல்ஸ் ஆ பேசக்கூடாதாம். இது பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சேனலுக்கு ஏத்த மாரி தான. அப்புறம் என்னது அது? ம். அந்த இது அந்த நம்ம சமையல் இது அது இல்ல. ஏஐ வீடியோ ஒண்ணு போட்டோம்ல. ஏஐ வீடியோ போட்டு தானே எங்களுக்கு நெறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்னாப்ல இருந்து எடுத்து இதுல அந்த போடக்கூடாதாம். மாரி போடக்கூடாதாம். அதையும் அழிச்சுட்டோம். அதுல எத்தன தெரியுமா வியூஸ் போச்சு. அதையும் அழிச்சுட்டோம். எல்லாத்தையும் அழிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தா, எங்களுக்கு மானிட்டேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் மனசு எனக்கு பொறந்த நாள் வருது. பொறந்த நாளுக்கு முன்னாடியே எனக்கு மானிட்டேஷன் அப்படியே இதுவாயிடுச்சு. செம்ம ஜாலியாயிடுச்சு. பரவால்ல நம்மளுக்கு பாதி மானிட்டேஷன் கிடைச்சிச்சு. சொல்லிட்டு நிம்மதியா இருந்தோம். அப்புறம் வந்து இது வந்து 3 அது இது வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு ஃபினிஷ் பண்ணதுக்கு மட்டும் இது. ஆமா 3000 வாட்ச் ஹவர் ஃபினிஷ் பண்ணல. அதுக்கு மட்டும் தான் இது. அடு 4 அடுத்தது வந்து 4000க்கு அது ஒரு கதை. அப்புறம் இது பண்ணிட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் நிம்மதியாயிடுச்சு. அப்படியே பார்ட் 1ல நம்ம இது மட்டும் பார்க்கலாம். ஆமா பார்ட் 1ல இது மட்டும் பார்க்கலாம். அடுத்தது வந்து அந்த 3000 நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோனே என் பர்த்டே வந்துச்சு. அப்போ வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டேன். பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா போச்சு சேனலு. ரொம்ப நல்லா போல. கொஞ்சம் தான் நல்லா போச்சு. இந்த 4000 நாங்க எடுத்தோம்ல, அதுலலாம் செம்ம பிரச்சனை. மானிட்டேஷன் வந்தும் எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு. அது பார்ட் 2வா? பார்ட் 2ல பார்ட் 2ல பார்க்கலாம். பார்க்கலாம். இப்ப வந்து நாங்க போயிட்டு வரோம். பாய். பார்ட் 2ல பாருங்க. நம்மளோட யூடியூப் பயணத்த பத்தி அதுல பாருங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். நம்ம
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 5 பாயிண்ட் கொடுங்க. ஐ பாயிண்ட் முக்கியமா குடுங்க. அதே மாரி வீடியோ வந்து நீங்க கட் பண்ணாம பாருங்க ஃபிரெண்ட்ஸ். ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பாருங்க. அதான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். யூடியூப் எப்படின்னா, ஃபுல்லா பார்த்தா தான் அது வந்து எல்லாருக்கும் வந்து கொண்டு சேருமா. நீங்க கட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க கட் பண்ணி பார்க்க கூடாதாம். ஃபுல்லா பார்த்தா தான் அது எல்லாருக்கும் கொண்டு போகுமா. நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க கூட நாங்க சொல்றத கூட கேட்காதீங்க. சும்மா அத ஓட விட்டு கூட உட்காந்துக்கங்க. அப்படி இல்லன்னா நாங்க சொல்றத கேளுங்க. ஒருத்தவங்க புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு இது யூஸா இருக்கும். ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? ஐ பாயிண்ட் குடுத்துருங்க. சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம 5000 நோக்கி நகர்ந்துன்னு இருக்கோம். அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகே ஃபிரெண்ட்ஸ், பார்ட் 2ல பார்க்கலாம். பாய். பாய்.